நம்முடைய சித்தர் அவருடைய கருணையில் சொல்லி முடியாது. சட்டியை தலையில் கமிழ்த்திருந்தாராம். ஏன்? இந்த உலகத்தில் எதுவுமே நிலையில்லாதரா, இந்த உலகத்தில் எதுவுமே எந்த பொருளையும் ஒன்றாக்கலாம், தங்கத்தை உருக்கலாம், உடைஞ்சு போன கல்லை கூட ரெண்டாக பிளந்து ஏதாவது செய்யலாம், அல்லது வெத்தலை பாக்கையாவது கொட்டலாம், அல்லது தீயையாவது கொட்டலாம். ஆனால் சட்டி பானை மண்ணால் செய்யப்பட்ட சட்டி உடஞ்சி போச்சுன்னா எதுக்குமே ஆகாது. அதனால தான் சட்டியை தலையில் கமிழ்த்தினார். 2 சித்தர் சொன்னேன். ஒன்று சென்னையில் இருக்கிற காவாங்கரையில் இருக்கிற கண்ணப்ப சித்தர், மற்றொருவர் யாருன்னா நம்முடைய சட்டி சித்தர். நிறைய அற்புதங்களை எல்லாம் செய்தார்கள். நிறைய அற்புதங்களை எல்லாம் செய்தவர்கள் நம்முடைய சட்டி சித்தர். அப்படி போய் கேட்குறார். யார்? சோழராஜா. ஐயா, இப்படி சாமியார் ஆயிட்டியே, இதனால் நீ என்ன சுகத்தை கண்ட அப்படின்னு கேட்டார். உடனே சுவாமி சொன்னார், நேற்று வரைக்கும் அரண்மனைக்கு வரும்போது, உன்னை பார்க்க வரும்போது நான் கையை கட்டி வாயை பொத்தி ராஜா அங்கே இருக்கிறாருன்னா அப்படியே குனிஞ்சுக்கிட்டே வந்தேன். நீ என்கிட்ட கடன் வாங்கினாலும் நாட்டுக்கு ராஜா. உன்னை பார்க்கும்போது எப்படி வந்தேன்? அங்கேருந்தே அப்படியே ராஜா ராஜா ராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவேன். நீ என்ன பண்ணுவ? வாயா அப்படின்னு சொல்லுவ. இப்போ நிலைமை பார்த்தியா? உலகையே ஆளுகிற, சோழ மண்டலத்தை ஆளுகிற அரசனாகிய நீ எப்படி நிற்கிற? இப்படி கையை கட்டி சுவாமி அப்படி நிற்கிற. நான் ஆசையை வெறுத்த ஆண்டியாகிய நான் உடம்பெல்லாம் திருநீரை பூசிக்கொண்டு கையில் திருவோட்டை வச்சுக்கிட்டு கால் மேலே கால் போட்டு இப்படி உட்கார்ந்துருக்கிறனே, நான் அமர்ந்திருக்க நீ நிற்க, இதுதாண்டா நான் கண்ட சுகம், துறவியாக சுகம் அப்படின்னு சொன்னார் பட்டினத்து சுவாமி. அதுக்காக நான் எல்லாரையும் போக சொல்லலை. இளையான்குடி நாயனார் மாதிரி இல்லறத்திலிருந்து தொண்டு செய்யணும், கணவன் மனைவியோடு தொண்டு செய்யணும். கோயிலுக்கு போனால் கணவன் மனைவியோட கோயிலுக்கு போகணும், பெரிய புண்ணியம். சில பேர் வீட்டுக்காரமாக வராது. ஐயோ, இந்த ஆளுக்கு இதே வேலை, வயசாகி போச்சு, எங்கேயாவது போயிட்டு வா, வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு வா. சில பேர் மனைவி மட்டும் வரும், நான் வரல நீ இங்கே வேணா போ அப்படின்னு அந்த ஆள் எங்கேயாவது உட்காந்துருப்பார். இதில் ரொம்ப அபூர்வம் கணவன் மனைவி மட்டும் வர்றது, சேர்ந்து வருவாங்க. ரொம்ப யாருக்கும் கிடைக்காது. கணவன் மனைவியோட கோயிலுக்கு வர்றது பெரிய பாக்கி. சரி, என்னங்க பண்ணுறது, என் சம்சாரம் உடம்பு முடியல, வரல, என் வீட்டுக்காரர் வரல, பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனால் கணவனோட மனைவியோட பிள்ளைங்க சேர்ந்து வராங்க பாருங்க, அது அதை விட பெரிய புண்ணியம். இல்லை, வித்தியாசமாக இருக்கும், விதி விலக்காக இருக்கும். அம்மாவும் வராது, அப்பாவும் வராது, பிள்ளைங்க மட்டும் கோயிலுக்கு வரும். இவங்கெல்லாம் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணவங்க. அப்பா குடிகாரனாக இருப்பான், இல்லை கடவுளே இல்லைன்பா, அம்மா கோயிலுக்கே வராது, டிவிலேயே உட்காந்துருக்கோம். ஆனால் பிள்ளை சிவபூஜை பண்ணுவான் பாரு. அப்போ சுவாமி சொல்கிறார் இல்லையா, எங்கேனும் யாதாகி பிறந்தினும் தன் அடியாருக்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமாங்கிறார். நீ எந்த உலகத்தில் எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் சிவபெருமானுக்கு உன்னை பிடிச்சி போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேரில் உட்கார வச்சுருவார். இன்றைக்கி யார் வரணும், யார் பேசணும், யார் கேட்கணும், யார் கடைசியாக உட்காந்துருக்கணும், யார் பாதியிலே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே இருக்கிற சித்தரும் எல்லாம் உள்ள சிவபெருமானும் முன்னமே எழுதியிருந்த ஏட்டின்படி என்று இருங்கிறார். அதனால தான் இன்றைக்கி கூட நான் பெருசாக ஒன்றும் இல்லை, ஏதாவது அருளாசி வழங்கணும். இன்றைக்கி மத்தியானம் வானம் இருந்துட்டு வந்துச்சு, மழை வர மாதிரி இருந்தது. இன்றைக்கி மழை வந்தால் என்ன பண்ணுறது? சித்தர் பார்த்தார், கவலையே படாதப்பா, நல்ல நாள்லேயே தேவக்கோட்டைக்கு மழை வர மாட்டேங்குது, நல்ல நாள்லேயே மழை வர மாட்டேங்குது, ஆனால் நிச்சயம் மழை வரும். ஆனால் இன்னைக்கு என்னுடைய விழாவில் இத்தனை அடியார்கள் ஏமாந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மழையை நிப்பாட்டிருக்கிறார்னு சொன்னால் அது சித்தருடைய பெரிய கருணை தான், பெரிய கருணை. இந்த சித்தர் சாதாரணமான ஜீவசமாதி கிடையாது. உள்ளே போனால் தெரியும், அப்படியே அனல் வீசுகிறது. அதை பூஜை பண்ணுகிற நம்முடைய சிவாச்சாரியார்கள் உணர்வார்கள். இந்த சுவாமியினுடைய ஜீவசமாதி எதுக்கு சொல்ல வர்றேன், இப்போ அடுத்த வரலாறு. அப்பேற்பட்ட பட்டினத்து அடிகளார் இப்போ என்ன சொன்னேன், வெத்தலை சீவலை போட்டவர் யார்? கரூர் சித்தர். அங்கே வந்துட்டேன்னா சரி, இப்போ வெத்தலை சீவலை போட்டார். ஏய்
நகரு அப்படின்னார். யார? ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி. சுவாமி என்ன செய்ய போறாருன்னு தெரியலையே அப்படின்னு வாய் நிறைய தாம்பூலத்தை வெத்தலைய அப்படி வச்சுட்டு மந்திரங்களை சொல்லி அந்த எச்சில உமிழ்ந்தாரா எங்க சிவலிங்கத்துக்கு மேலே. நம்மளா இருந்தா என்னையா அது வெத்தலை சீவலை போட்டுவிட்டு யாராவது உமிழ்வாங்களோ? இப்படி அம்பாலே செய்தால் அகிலாண்டேஸ்வரி. எங்க கவி காலமேகம் புலவர் இருக்காரு, அகிலாண்டேஸ்வரி அன்னை திருவானைக்காவலில் தினந்தோறும் அர்த்தஜாமம் முடிச்சுவிட்டு அப்படியே சலங்கையை போட்டுக்கொண்டு வாயில் தாம்பூலம் தரிச்சுட்டு அம்மா வருவாங்களாம் எங்கள் அன்னை அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவலில். அப்போ அப்படி வரும்போது கோயில் சுற்றி வரும்போது அங்கே ஒரு மூடன் படுத்திருந்தா, ஒன்றும் தெரியாத ஒரு மூடன். அப்பா வாயத்தரேன்னாங்களாம். சீ போ, தூக்கத்தில் வந்து எழுப்புறிய, நீ யாரும்மா நீ? ஐயோ பாவமே, இவனுக்கு ஞானம் வழங்கலான்னு வந்தேன், இவன் என்ன உதாசனப்படுத்தி விட்டானே அப்படின்னு. இப்போ அடுத்தது பார்த்தா ஒருத்தன் படுத்திருந்தான். யார்? மடப்பள்ளியில் சமையல் பண்ணுகிற ஒரு சமையல்காரன். உடம்பெல்லாம் கறி துணி, அழுக்கு, அசதி, வாய் பேச முடியாத ஊமை, ஞானம் இல்லாதவன். அப்பா நீ வாயத்தரேன்னார். கண்ணு திறந்து பார்த்தா வந்தவர்கள் வேறு யாருமே இல்லை, எல்லாம் வல்ல அங்கையர் கண்ணி மீனாட்சி அகிலாண்டேஸ்வரி என்று உணர்ந்து அம்மா அப்படின்னு வாயை திறந்தா தன் வாயில் இருக்கிற அந்த அமுதத்தை தாம்பூலத்தில் எச்சிலை அம்மா அவன் மேல் உமிழ அந்த எச்சில் உள்ளே பட்ட போது எடுத்த மாத்திரத்திலேயே கவி காலமேகமாக மாறி மிகப்பெரிய புகழுக்கு போய் சேர்ந்தாராம். அதனால தான் கவிகள் சொல்லுகிற வார்த்தை பலிக்கும், ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும். ஞானிகளோ அடியார்களோ சித்தர்களோ சொன்னாங்கன்னா அப்படியே நிற்கும், அது பலிச்சே தீரும். தேவாரம்பார வாயிலிருந்து ஒரு வார்த்தை தவறாக வந்துருச்சுன்னா அது பலிச்சிடும். இது சத்தியமாக நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் உங்களுக்குலாம் தெரியும், நம்ம பிள்ளைங்கள்லாம் பயந்து போயிடுச்சுன்னா, குழந்த நலுங்கி போயிடுச்சுன்னா, சரியாக சாப்பிடல, ராத்திரி 1 மணிக்கு வரைக்கும் வீறுன்னு குழந்தை அழுதுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் தாய்மாரெலாம் சொல்லுங்கள். இல்லை அதெல்லாம் அப்புறம், முதல்ல என்ன பண்ணுவோம்? வெள்ளிக்கிழமையாச்சும் என்ன பண்ணுவோம்? நேராக போய் தர்காவில் போய் அங்கே என்ன பண்ணுவாங்க? அப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? மந்திரிச்சு இன்னொன்று செய்வாங்க, வாயில் ஊதுவாங்க தெரியுமா? நம்ம என்ன பண்ணுவாங்க? அப்படின்னு ஊதுவாங்க. இந்த பழக்கம் எங்கேருந்து வந்ததுன்னா நம்மகிட்ட இருந்து தான் வந்துச்சு. அந்த காலத்தில் நம்முடைய கோவிலில் பிள்ளையார்பட்டியோ குப்படியம்மன் கோயில்லையோ ஐநூற்றீஸ்வரர் கோயில்லையோ சிவாலயத்திலையோ அப்போ ஓதுவார்கள் இருப்பாங்க, தேவாரம் பாடுவாங்க. சாயரட்சையில் நம்முடைய சிவாச்சாரியார் பூஜை பண்ணிவிட்டு தேவாரம் பாடுவாங்க அடியார்கள்லாம் சேர்ந்து. சொற்றுணை வேதியன் சோதிவாகனவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. நல்ல தேவாரம் பாடணும், ஆட்சிகள்லாம் தேவாரம் பாடணும். வீட்டுக்கு ஒரே துணை தேவாரம் தான். திருமுறையை பாட பாட உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டமும் வராது, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. வீட்டில் விளக்கு ஏற்றி ஒரு தேவாரமாக சொல்லணும். நான் 1 மாதத்துக்கு முன்னாடி இலங்கைக்கு போயிருந்தேன். ரொம்ப கஷ்டமான நாடு இலங்கை. அங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க, ஆனால் தேவாரத்தை இன்னமும் சொல்கிறாங்க. இத்தனோண்டு பிள்ளை கொட்டுற மழையில் வந்து உட்காந்து தேவாரம் சொல்லுகிறது. இப்போ திரும்ப டிசம்பரில் போய் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய போகிறோம், ஏதாவது செய்யணும். கொற்ற மலையில் வந்து உட்காடுறான். நம்ம ஊரில் சின்ன தூத்த போட கூட வரமாட்டேங்கிறான். நான் வரல, ஐயோ நான் வரல, காய்ச்சல் வந்துடும், சளி பிடிச்சிடும். சனி பிடிக்க போது அதுக்கு என்ன பண்ணுவேன்? அதுக்கு என்ன பரிகாரம் பண்ண போகிற? நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மந்திர தந்திரம் உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. தமிழில் இருக்கிற மாதிரி உலகத்தில் வேறு எந்த மந்திரமும் கிடையாது. நிறைமொழி மாந்தர் ஆணையில் சொன்ன மறைமொழியாகிய மந்திரம் என்ப தேவாரத்தை விட உயர்ந்த மந்திரம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்பனையை பெண்பனையாக்கியது தேவாரம். எலும்பையும் சாம்பலுமாக இருந்த அந்த அஸ்தியை பெண் சாம்பலை பூம்பாவையாக எழுப்பியது எங்கள் தேவாரம், எங்கள் ஞானசம்பந்தருடைய திருமுறை.
பாம்பு கடித்து இறந்த திருமருகளில் இறந்து போன பிணத்தை தேவாரம்பாடி எழுப்பினார் ஞானசம்பந்தர். தேவாரம்பாடி எழுப்பினார் ஞானசம்பந்தர். கல்லை கட்டி கடலில் வீசினாலும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று கல்லை மிதக்கச் செய்தார் நம்முடைய நாவுக்கரசர். சமணர்கள் கொடுத்த ஆழகால விஷத்தை வாங்கி அப்படியே சாப்பிட்டு நஞ்சும் அமுதமாம் எங்கள் நாதனடியாருக்கு என்று சொல்லி அந்த நஞ்சை அமுதமாக மாற்றினார் நாவுக்கரசர். தமிழால் பாடினார் நாவுக்கரசர். மிதிக்க வந்த யானையை பார்த்து அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை என்று சொல்லி யானையை பார்த்து சிரித்தார் எங்களுடைய நாவுக்கரசர். தமிழால் சிரித்தார் நாவுக்கரசர். மிதிக்க வந்த யானை நாவுக்கரசரை பணிந்துவிட்டு எவன் ஏவினானோ அவனை போய் மிதித்தது. அப்பேற்பட்ட தமிழால் திருப்பி அமைச்சார் எங்கள் ஞானசம்பந்தர். இதே ஆலவாயில் மதுரையில் 1500 ஆண்டுக்கு முன்னால் இன்றைக்கி இருக்கிற எங்களுடைய மதுரை ஆதீனத்தில் சாதாரண ஓலக்குடிசையாக இருந்த பொழுது சமணர்கள் புத்தர்கள் அதற்கு தீ வைக்கிற பொழுது பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே என்று தமிழால் பாடி அந்த கூன் பாண்டியன் மீது வெப்பு நோயை ஏவிவிட்டவர் ஞானசம்பந்தர். 8000 சமணர்களை கழுவிலே ஏற்றி சைவத்தையும் திருநீரையும் இந்த ஆலவாய் சொக்கநாதர் கோயிலையும் மீட்டெடுத்தவர் ஞானசம்பந்தர். 38 ஆண்டுகளாக அந்நியருடைய படையெடுப்பில் இந்த மதுரை கோவிலை சாத்திய பொழுது எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதார்களே. 38 ஆண்டுகள் உள்ள கோயிலுக்குள்ளேயே போக முடியாமல், சொக்கநாதரை பார்க்க முடியாமல், மீனாட்சியை பார்க்க முடியாமல் எல்லாரும் கதறிய பொழுது 38 ஆண்டுகள் கழித்து அந்த கதவை உடைச்சி உள்ளே போனால் ஒட்டடையும் தூசும் துருப்புமாக இருக்கிற அந்த சொக்கநாதருடைய கோயிலில் 38 ஆண்டுக்கு முன்னாடி சாத்தின அந்த மல்லிகைப்பூ வாடாமலினான். பாண்டியன் வெற்றி பெற தண்ணீர் பந்தல் வைத்தான் ஆலவாய் சொக்கன். இத்தனை அற்புதம் செய்து குமரகுருபருக்காக அன்னை அங்கையர்கண்ணி சின்ன பிள்ளையாக வந்து அந்த ராஜனுடைய மடியிலே வந்து அமர்ந்து கொண்டு குமரகுருவரை அழைத்து, பாப்பா இங்கே வா, தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துறை தீந்தமிழில் ஒழுகுணரும் சுவையே அகந்தை கிழங்கை அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொலும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர் சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே எரிதரங்கம் முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம்பாய் மடுக்கும் குடல் காடேந்துமில வஞ்சு கொடியே வருகவே மலையத்துவஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே என்று இந்த பதிகத்தை பாடி முடித்த உடனேயே தன் கழுத்தில் இருந்த முத்துமாலையை, குமரகுருவரா நீ எவ்வளோ அழகாக தமிழில் பாடுற அப்படின்னு சொல்லி அவர் கழுத்தில் அந்த முத்துமாலையை போட்ட பின்னால் அந்த குழந்தை மறைந்தது. பட்டர்கள் வந்தார்கள், அன்னை மீனாட்சியுடைய கழுத்தில் இருந்த முத்துமாலையை காணவே என்று சொன்னார்கள். இதோ அந்த முத்துமாலையா என்று பாருங்கள் என்று சொன்ன பொழுது அந்த சிறுமி போட்ட அந்த முத்துமாலை குமரகுருவருடைய கழுத்திலே தொங்கியதே. இது யார் திருவிளையாடல்? தமிழுக்காக ஓடி வந்து தன் கழுத்தில் இருந்த முத்துமாலையை அணிவித்தவள் நம்முடைய அன்னை பராசக்தி அங்கையர்கண்ணி அல்லவா? யோசிச்சு பாருங்க நண்பர்களே. முதலை உண்ட பிள்ளையை மீட்டு எழுப்பினார் சுந்தரர். 12,000 பொன்னை விருத்தாச்சலம் முதுகுன்றத்திலே ஆற்றிலே இட்டு திருவாரூர் குளத்திலே எடுத்தார் சுந்தரர். அந்த ஓடாத தேரினை ஓட வைத்தார் சேந்தனார். ஓடாத படகினை ஓட வைத்தார் ஞானசம்பந்தர். காவிரி ஆற்றை 2ஆக கிழித்து வழிவிடச் செய்தார் சுந்தரர். அல்ல குறையாத திருக்கோலில குண்டையூர் நெல்லை பெற்றார் எங்கள் சுந்தரர். ஊமையை பேச வைத்தார் மாணிக்கவாசகர். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார் என்பது போல த போன் மெல்டட் இன் சாங்கை தந்தவர் நம்முடைய திருநாவுக்கரசர். வடலூர் வள்ளல் பெருமான் தம்முடைய குடுமையில் திருவாசகத்தை சுமந்து வைத்துக் கொண்டு அலைந்தாரே. ஞானியார் சுவாமிகள் மார்போடவே திருவாசகத்தை வைத்திருந்தாரே. மயிலை ஞானியார் சுவாமிகள் திருவாசகத்திற்காக தான் குடியிருந்த வீட்டையே விற்று திருவாசக புத்தகத்தை போட்டார். இன்னைக்கு திருவாசகம் புக்கு 5 ரூபாய்க்கு கிடைக்குது, 2 ரூபாய்க்கு கிடைக்குது, காசே இல்லாமல் செல்போனில் கிடைக்கும். ஆனால் பாடுறதுக்கு ஆள் இல்லை. திருவாசகம் முற்றுவதெல்லாம் 2 பாட்டு பாடுறோம். யாருங்க 5 மணி நேரம் உட்காடுறது?
ஆனால் இன்றைக்கும் நிறைய ஊர்களில் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தில் மட்டுமல்ல, நம்முடைய பரமக்குடியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட கிட்டத்தட்ட ஒரு 500 அடியார்கள் ஒவ்வொரு மாதமும் ஒன்று சேர்ந்து திருவாசகம் முற்றோதில் பண்ணோட பாடுறாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு தேவாரமும் திருவாசகம் உலகங்களும் பரவி போய் கொண்டிருக்கிறது. திருமுறை பாடினாதான் உங்கள் தலையெழுத்து மாறும். ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் கணிக்கிறீங்களே, அதை விட உங்கள் ஜாதகத்தை நீங்களே கணிக்கலாம். ஒன்றும் கிடையாது. இந்த தேவார புத்தகம் இருக்கிறதே, அந்த ஒரு சின்ன புத்தகம் இருந்தால் போதும், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் என்ன பண்ணுங்கள், இங்கே உட்காந்துருக்குங்க அத்தனை பேரும் இப்போ நான் சொல்கிற பாட்டை எல்லாரும் சொல்லுங்கள். சொற்றுணை வேதியன் சோதிவானவன், துணை வேதியன் சோதிவானவன், சத்தமே வரல. சொற்றுணை வேதியன் சோதிவானவன், பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே, நற்றுணையாவது நமச்சிவாயவே. விளக்கு ஏற்றும்போது சொல்ல வேண்டிய பாட்டு இது. எல்லாரும் விளக்கை ஏற்றுறோம். விளக்கை ஏற்றுறது அது வேறு விஷயம். விளக்கு ஏற்றுறோமோ இல்லையோ, ரிமோட்டை எல்லாரும் கையில் வச்சுக்கிறோம். அந்த காலத்தில் எல்லாரும் அகல் விளக்கை வச்சுக்கிட்டு எல்லாரும் எண்ணெயை விட்டு, மகாலட்சுமியே எங்கள் வீட்டில் என்றைக்கும் இரு, காடு திருத்தி நாடு செஞ்ச எங்கள் வீட்டில் என்றைக்கும் விட்டு போகாதுன்னு எல்லா வீட்டு வாசலையும் ஒரு ஸ்டிக்கர் வச்சுருப்பாங்க. செட்டியார் நகரத்தார் வீட்டில் எல்லாத்துலேயும், மகாலட்சுமியே எங்கள் வீட்டை விட்டு போயிடாதேன்னு அப்போ கண்ணதாசன் எழுதின பாட்டு எழுதி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி யார் விளக்கு ஏற்றுறா? எல்லாம் 10:30 மணிக்கு டிவியை போட்டதில் நாடகம், ஒரே ஒப்பாரி, அழுகை, சண்டை, சச்சரவு, நாடகம். இன்றைக்கி பரவாயில்ல, இத்தனை பேர் நாடகத்தை விட்டுவிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க, பெரிய விஷயம். சில பேருக்கு மனசெல்லாம் சாமி எப்போ முடிப்பாருன்னு தெரியலையே, நாடகம் போட்டுருவானே, 9 மணிக்கு ஒரு நாடகம், 9:30க்கு ஒரு நாடகம். எல்லாரும் இந்த வேறு வழி இல்லை. நம்ம குடும்பத்தில் இருக்கிற துக்கத்தை அவன் பயன்படுத்துகிறான், காசாக்குறான். எல்லாம் அழுதுகிட்டே இருக்கணும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவன் பிழைக்க முடியும். அப்படியே சொல்கிறான்டி, நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை அப்படியே காட்டுறான். பார்த்தியா, என் மருமை பாரு அதே மாதிரி தான் இருக்கிறா, என் மாப்பிள்ளை பாரு அதே மாதிரி தான், அவனை மாதிரியே இருக்கிறான். சில பேருக்கு வருத்தம் வேறு, இந்த நாடகத்தை செத்து போயிட்டாரே, அவர் எப்படி அவர் அடுத்த வாட்டி வேறு யார் போடுவா அப்படின்னு. இதனால் ஏதாவது சல்லி ஒரு புரோஜனம் உண்டா, நமக்கு ஏதாவது உண்டான்னா ஒன்றும் கிடையாது. உடம்புல வியாதி தான் வரும்.